அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழு முதற் கடவுளாகிய விநாயகர் வழிபாடு. அதாவது விநாயகர் அகவல் படிக்கக்கூடிய பலன்கள் என்ன, படித்தா நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம எந்த காரியத்தை துவங்கினாலுமே விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு நம்ம துவங்கினோம் அப்படின்னா அந்த காரியம் எந்தவித தடங்களும் இன்றி சிறப்பாக முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம். எல்லாருமே இப்போ கோவில்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா முழுமுதற் கடவுள் விநாயகர் தான் முதல்ல இருப்பார், எந்த கோவிலாக இருந்தாலும். நம்மளுடைய புராணங்கள்லேருந்தே அதுக்கு உதாரணங்கள் இருக்குது. விநாயகர் வழிபட்ட பிறகே நாம் அடுத்த மூலஸ்தானங்களெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணுவோம் அப்படிங்கிறது. அந்த காரியம் எந்தவித தடைகளும் இல்லாமல் அது பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் வழிபாட்டோடு ஆரம்பிக்கும் போது அது தடை ஏற்படாமல் நமக்கு அந்த காரியத்தை சக்ஸஸாக முடிச்சு கொடுக்கும். இதுதான் தெய்வங்களுக்கு எல்லாமே முதலானவராக விநாயகரை தான் நம்ம சொல்லுவோம். விநாயகரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாணத்தில் பிடிப்பது, மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது, சந்தனத்திலேயே விநாயகரை நம்ம பிடிச்சு வச்சு மண்ணில் களிமண் இருக்கு இல்லையா, அந்த மண் பிள்ளையார் கூட நம்ம பிடிச்சு வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது எழுந்தருளி விநாயகரை நம்ம வழிபட்டு அதில் மனமுருகி வேண்டும் பொழுது அந்த நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சோம்னா அதில் விநாயகர் எழுந்தருளி நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவார். சரிங்களா? அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்ம பெறும்போது நிறைய பலன்கள் உண்டு. அதில் விநாயகருக்கு வழிபாடு பாடல்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த விநாயகர் அகவல் பார்த்திங்க அப்படின்னா மிக சிறப்பான ஒன்று. அதாவது ஔவையாரோட விருப்பத்தை சடுதியில் அந்த பாடலை பாடி விநாயகர் அகவல் ஔவையார் விநாயகருக்காக ஏற்றப்பட்டது. அவர்கிட்ட கேட்கும் பொழுது விநாயகர் ஔவையாருக்கு உடனடியான ஆசீர்வாதங்களை வழங்கினார். சரிங்களா? விநாயகர் வழிபாடுக்கு நமக்கு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விநாயகருக்கு உகந்த நாட்களாக அமையும். நம்ம எப்பவும் போல தான் ஒரு விநாயகர் சிலை விநாயகர் படம் இல்லாத வீடே இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மஞ்சள் விநாயகரை கூட திங்கட்கிழமை நாட்கள்லையோ ஒரு 7 வாரம் 9 வாரம்னு தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதை ஒரு வழிபாடாகவே, ஒரு சிறப்பு பரிகார வழிபாடாகவே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இல்லங்களில் செய்யலாம். இது என்ன, இது நம்ம செய்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னா, ஒன்று திங்கட்கிழமை எடுத்துக்கோங்க. கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கண் திருஷ்டி இதெல்லாம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்படின்னா திங்கட்கிழமையை எடுத்துக்கோங்க. திங்கட்கிழமை நான் சொல்கிறேன், இந்த விநாயகர் அகவல் படித்து விநாயகர் வழிபாடு பண்ணுறத செய்யணுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, சரிங்களா, குடும்ப ஒற்றுமை நமக்கு இது மேடேறி வரணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இந்த வெள்ளிக்கிழமை இந்த விநாயகர் வழிபாடு, அதாவது விநாயகர் அகவல் படித்து நம்ம படிக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம ரெகுலராக ஒரு 7 வாரம் 9 வாரம் இப்போ நான் சொல்லும் பொழுதே உங்கள் மனசில் ஒரு நாள் உதிக்கும். கண்டிப்பாக அந்த எத்தனை நாள் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கே ஆட்டோமேட்டிக்காக மனசுக்கு தோணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் 7 செய்யலாம், 9 செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது தினமும் விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப நல்லது. என்னாலெல்லாம் தினமும் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இது ஒரு சிறப்பு வழிபாடாக எடுத்து கண்டிப்பாக செய்யுங்க, கைமேல் பலன். ஏன்னா ஔவையாரோட விருப்பத்தை உடனடியாக சடுதியில் நிறைவேற்றி கொடுத்தவர் விநாயகர். விநாயகருக்காக ஔவையார் கொடுத்த பாடல் தான் விநாயகர் அகவல். இதை நீங்கள் பாராயணம் பண்ணணும். இதை நம்ம சதுர்த்தி நாட்கள்லையும் செய்யலாம். சங்கடகர சதுர்த்தி வருது இல்லையா, அந்த நாட்கள்லையும் இந்த விநாயகர் அகவல் கண்டிப்பாக தொடர்ந்து படிக்கலாம். மிக மிக விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் படிக்கிறதுல சிறந்து விளங்குறதுக்கும்
நாம் வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த விநாயகர் அகவல் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது மிகச்சிறப்பு அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி தொழிலில் சிறந்து விளங்குறதுக்கு திங்கட்கிழமை, அதாவது கடன் அடைபடுறதுக்கு, நோய்வாய் இதிலருந்து நம்ம குணமடைகிறதுக்கு, மனம் வந்து சில பேர் பார்த்திங்க அப்படின்னா மனக்குழப்பம், அதாவது சந்திரனால் ஜாதக ரீதியாக ஒரு சில கிரக சேர்க்கைகள் இருக்குது. சந்திரன் கேது இந்த மாதிரி தொடர்பு அதிகமாக இருந்து பாதிப்புக்கு உள்ளாகி தோஷம் பெற்று இருந்தால் உங்களுக்கு அந்த மனக்குழப்பங்கிறது இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கவங்க எப்படி சொல்கிறது, திங்கட்கிழமை விளக்கேற்றலாம். இல்லை பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வேண்டிட்டு நாம் வந்து திங்கட்கிழமை வீட்டில் விளக்கேற்றி அந்த விநாயகர் அகவல் படித்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரோ சந்தனமோ அது உங்களால் என்ன முடியுமோ அந்த விநாயகரை பிடிச்சு வச்சு ஒரு வெற்றிலை மேலே அதை விநாயகரை வைக்கணும். சரிங்களா? ஒரு ரூபா காயின் அதன் மேலே வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். பண்ணிவிட்டு விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை, அவல், பொரி, கடலை எது உங்களால் முடியுதோ, கொழுக்கட்டை செஞ்சால் ரொம்ப நல்லா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அது. ஸோ அதை செய்யலாம். இல்லைன்னா அவல், பொரி இந்த மாதிரி எதையாவது ஒன்று படைச்சி நீங்கள் வந்து வழிபாட துவங்கலாம். இந்த விநாயகர் அகவல் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அது படிக்க தெரியாதவர்கள் வேணால் அதை பாட விட்டுட்டு விநாயகர் முன் உட்காந்து மனமுருகி வேண்டிக்கோங்க. இதுதான் திங்கட்கிழமை நாட்கள்லேயும் வெள்ளிக்கிழமை நாட்கள்லேயும் இது வந்து மிக விசேஷமாக இந்த விநாயகர் அகவல் தொடர்ந்து படித்து இந்த வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமான மாற்றங்கள், பரிபூரணமாக விநாயகரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பயனடைந்து பார்த்துட்டு உங்களோட நீங்கள் அடைஞ்ச விஷயங்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.